Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி கிராமத்தில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை தற்போது பெய்த சாதாரண மழைக்கு ஜல்லிக்கற்கள் பகிர்ந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே சிதிலமடைந்துள்ள சாலையை சீரமைக்க கோரி 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலையில் சமையல் செய்து நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே பனங்காடி கிராமத்திற்கு செல்லும் தார் சாலை மிகவும் சேதமடைந்து நடக்கவே லாய்க்கற்ற நிலையில் உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என திறனற்ற திமுக அரசுக்கு வலியுறுத்தினர். இப்போ நாங்கள் போராடும் போதெல்லாம் எங்ககிட்ட சமரசம் பேச வராங்க. பேச வந்துட்டு இந்த உடனே நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து நல்ல ரோட்டில் போயிடலான்றாங்க. இப்படியே கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் கெடு வைப்பாங்க. எதுக்கு கெடு வைப்பாங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு ஒரு 25 வயசுக்கு மேலேருந்து 35 வயசுக்குள்ளே தான் வேலை பார்க்க முடியும், அதில் தான் வேலை வாங்க முடியும் அப்படின்னு கெடு வைப்பாங்க. ஆனால் இங்கே ரோடு போடுறதுக்கு கெடு வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கரூரில் அடமானம் வைத்த வீடு மற்றும் நிலத்தை முறைகேடு செய்து விற்றவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த கோபால், சக்திவேல், இளவரசன் ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் பூர்வீக நிலம் 2.5 ஏக்கரை ரவிச்சந்திரன் என்பவரிடம் அடமானம் வைத்து 14 லட்சம் கடன் பெற்றுள்ளனர். அண்மையில் அதனை மீட்கச் சென்றபோது நிலம் மற்றும் வீட்டை ரவிச்சந்திரன் முறைகேடாக வேறு ஒருவரிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மனமுடைந்த கோபால் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு அருகே தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக காலி பணியிடங்களை நிரப்பாமல் சுகாதாரத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வந்தவாசி வரை இயக்கப்படும் அரசு பேருந்தின் உட்புறத்தில் உள்ள இருக்கைகள் அனைத்தும் கிழிந்தும் சேதமடைந்தும் காணப்படுவதுடன் பேருந்தின் உள்ளே மின் ஒயர்கள் அருந்து தொங்கியவாறு உள்ளது. இதனால் கடும் சிரமம் அடைந்துள்ள பயணிகள் அரசு போக்குவரத்து துறைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் தொடர்ந்து ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி வரும் அரசு போக்குவரத்து கழகம் இதற்கு நிரந்தர தீர்வு காணுமா என கேள்வி எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே விவசாய நிலத்திற்குள் காட்டு யானை நுழைந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தியதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். புதுப்பட்டியில் உள்ள செல்வம் என்பவரின் விவசாய நிலத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் முள்வேலிகளை முறித்து முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் மிகுந்த நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ள விவசாயி முருகன் திறனற்ற திமுக அரசின் வனத்துறையினர் யானையை காட்டிற்குள் விரட்டுவதுடன் இழப்பீட்டை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வலியுறுத்தினார். எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து தென்னை மரங்கள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது. நேற்று நள்ளிரவில் வந்து ஒரு ஆணை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 மரங்கள் இதான் வந்து சேதப்படுத்திட்டு போயிடுச்சு. எங்கள் காடு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 500 மீட்டர் தொலைன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கழிச்சா ஊருக்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆணையை வந்து வன அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வனத்துக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் ஏவல் துறையினர் கைது செய்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திமுக கவுன்சிலர் ஆக்கிரமித்த அரசு புறம்போக்கு நிலம் மீட்கப்பட்டது. மேலாண்டியூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் 20 சென்ட் இடத்தை பேரூராட்சி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் விமல் ஆக்கிரமித்து கம்பிவேலி அமைத்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்த நிலையில் கம்பிவேலி அகற்றப்பட்டு கட்டிடத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. ஆளும் கட்சி என்ற மமதையில் அரசு புறம்போக்கு நிலங்களை திமுகவினர் ஆக்கிரமித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டினால் சென்னை உட்பட 19 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கூட்டு இயக்க தலைவர் தனபாலன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் வேளாண்மை துறை ஆணையரை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விஷயத்தில் கர்நாடக அரசின் போக்கை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தனியாக வழக்கு தொடுக்க வேண்டும் என்றார். காவிரி மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை தொடர்பாக திட்ட அறிக்கையை கொடுக்க இருப்பதற்கும் தனபாலன் கண்டனம் தெரிவித்தார். திருவள்ளூரில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது உள்ளாட்சி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதுடன் விடியாத அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். தொடர்ந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை ஏவல் துறையினர் கைது செய்தனர். அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரியிலும் திருவள்ளூரிலும் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்து மறியல் போராட்டத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் உடனடியாக தமிழகத்தில் உள்ள 3 லட்சம் உள்ளாட்சி ஊழியர்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு விரைவாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மறியல் வேலை நிறுத்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கும்பகோணத்தில் இ-சேவை மையத்தில் போலி ஆதார் கார்டு தயாரித்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கிய நபர் சிக்கினார். மேலக்காவேரியில் அப்துல் காதர் என்பவரின் இ-சேவை மையத்தில் ஏராளமான போலி ஆதார் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பிடிபட்ட அவர் விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்பட்டார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலற்று போய் உள்ளதே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக GPS கருவியை பயன்படுத்தி கணக்கெடுப்பதை விடியா அரசு தவிர்க்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்டத்தின் பல்வேறு விவசாய பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாத நிலையில் பூச்சி தாக்குதலால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை GPS கருவியால் முழுமையாக கணக்கெடுக்க முடியாது என்பதால் விடியாத ஸ்டாலின் அரசு அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஜிபிஎஸ் கேமராவை முற்றிலும் தவிக்கணும். இது எங்களுக்கு உள்ள ஒரு பாதிப்புனா ஜிபிஎஸ் கேமரா கொண்டு வந்து அதிகாரி உள்ள வந்து நடந்து வந்து பார்க்கறது கிடையாது. இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு 10 பாதிச்சிருக்கு, உள்ள ஏரியானா அவங்க போக்குவரத்துக்கு சிரமப்பட்டு உள்ள வராமல் அவங்களுக்கு அந்த நிவாரணம் விட்டு போயிடுது. அதனால திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த நிவாரணத்தை துரிதப்படுத்தி அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறோம்.